உங்க தெருவுல மீனாட்சின்னு ஒரு பொண்ணு ஆட்டோ ஓட்டுது. நீங்க உங்களுக்கு ஓட்ட முடியுதா? அந்த மீனாட்சி நான் தானே ஓட்டுறேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. டக்குன்னு அப்படி விளக்கு ஏத்துனா தான் உங்க வீட்டுக்கே அம்சம் கொடுக்குறோங்க. விளக்கு அணைச்சாத்தாமா வம்சமே கிடைக்கும். இன்னைக்காவது நல்லா இருக்குன்னு பாராட்டி இருக்கீங்களா? சாப்பிட்டோன்னா அவ இருந்தா தான் பாராட்டிருப்பேலம்மா. விங்க விங்க ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டு இருக்கா. கொலையும் செய்வாள் பத்தினி. எதை வச்சுங்க இப்படி சொல்றீங்க? உங்க சமையல வச்சுதான். எங்க போய் பார்லர்ல பண்ணா எவ்வளவு செலவு? 5000 10,000 கேட்பாங்க. ₹1 பிளேட்ல கரெக்ட் நீத்திட்டு போயிரும் தாடிய. உடனடியா கல்யாணம் பண்ணிருங்க. ஏன்? அதுக்கு ஒரு நெட் எக்ஸாம் வச்சு அதுல பாஸ் பண்ணாதான் கல்யாணம்னா போச்சு. அஜித் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கு நீங்க ஷாலினி மாதிரி இருக்கு. சாணி அல்ற மாதிரி இருந்தா எப்படி கிடைக்கும்? விஜய் இளைய தளபதி விஜய். உங்களுக்கு தான் தலைவாசல் விஜய் அதிகம். நான் எப்பேற்பட்ட பேச்சாளி தெரியுமா? ஆமா. ஏதோ பெரிச்சாலி சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா 6 மாதத்துல ஒரு வேலை கிடைக்குது. 6 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு கடையில சேலை கிடைக்க மாட்டேங்குது. நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏமா கேட்டுக்கிட்டே இருந்தா உள்ள வாசலுக்குள்ள வர வேணாமா? இவன் அடிக்கும் போது வேட்டியும் சேர்த்து அடிச்சிட்டான். படார் திரும்ப ஐயோ பேய் இழுக்குது. இந்த மாதிரி வந்ததான். ரொம்பவே கஷ்டப்பட்ட நாள் அப்படிங்கறதா நினைவு இருக்கா? உங்க கூட சேர்ந்த நாள் கூட எனக்கு கஷ்டப்பட்ட நாள் தான். I am a big fan sir. அப்படியா? Yes, நான் வந்து காத்து வரலையே. 3 மணி நேரம். 3 மணி நேரம். 3 மணி நேரம் பேசுவேன்னு சொல்றேன். பேசாம போறியா? அப்ப ஆரியா? ஏய் இது யாரியா? பெண்கள் சீட்ல பெண்கள் உட்காரலாம். தள்ளி உட்காரு அப்படின்னு உட்காருவாங்க. சரி. பெண்கள் சீட்ல ஆண்கள் உட்கார முடியுமா? எந்திரா ஊரை கடத்து ஊதா ஓட்டுனா இன்னைக்கு பெண்கள் நாங்களும் ஆட்டோ ஓட்டுறோங்க. இல்ல இவ்வளவு ஓட்டினாலும் உங்களை கட்டி வாழ்க்கையை ஓட்டுறோம் பாருங்க. எங்களுக்கு எவ்வளவு சிரமம். விளக்கு ஏத்துனாதான் பெருமை. அட எருமை அது ரைட்டு. அதுக்கு மேல லைட் போட்டு சுவிட்ச் எரியும்ல. அதெல்லாம் இல்லன்னு சொல்றது. விளக்கத்து ஒரு மகாலட்சுமி. சுவிட்ச போட்டா பளிச்சு பளிச்சு தெரிஞ்சிருக்கும். ஒரு காலத்துல பெண்கள் பழங்களும் காய்கறி வேணா சமையல் போறாங்கன்னு அர்த்தம். இப்ப பேசியல் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். ஹலோ. நம்மளுடைய மேதகு அப்துல் கலாம் அவர்களுக்கு கல்யாணம் ஆகல. அறிவியல்ல சாய்ச்சார். சரி. கல்வி தந்தை காமராஜர் கல்யாணம் ஆகல. அரசியல் ஐயாவுக்கு கல்யாணம் ஆகல. ஆன்மீகத்தில் சாய்ச்சார். எனக்கு கல்யாணம் ஆச்சு. பரதேச முத்துவினுடைய ரசிகன் தான். பட் அன்னபாரதி அப்படி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.